பூமிகா, இந்த வீட்டுக்கு மருமகள் ஆகிறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்ல. ஒரு பக்கம் ராசத்தி ஸ்வேதாவை தேடிக்கிட்டு இருக்கா. ஸ்வேதா அவ கண்ணில் பட்டுடக்கூடாது. இன்னொரு பக்கம் ஸ்ருதி உனக்கு போட்டியா கௌதம கல்யாணம் பண்ணிக்க துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கா. பத்தாததுக்கு ஸ்ருதி அப்பா ராஜசேகர் கிட்ட நாங்க கையெழுத்து போட்டு கொடுத்த டாக்குமெண்ட் வேற இருக்கு. இது எல்லாத்தையும் மீறிதான் நாங்க உன் கல்யாணத்தை நடத்தணும். அதனால நீ ரொம்ப கவனமா இருக்கணும். புரியுது பாட்டி. நான் ஸ்வேதா மாதிரி கிடைச்சதை ஏத்துக்கிற ஆள் கிடையாது. ஆசைப்பட்டது போராடி அடையிற ஆள். கௌதம் எனக்கு கிடைக்க நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிப்பேன். அப்படி சொல்லுடி. அப்பதான் நீ என் பொண்ணு. ஸ்வேதாவை உன் கல்யாணத்துக்காக கல்பனாமா கிட்ட பேச வைக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீ போய் கௌதம் கிட்ட உங்க அண்ணா கல்யாணம் முடிஞ்சு போச்சு, உங்க அம்மா கிட்ட நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுங்கன்னு நீ அவனையும் தூண்டி விடு. ஏன்னா ரெண்டு பக்கமும் அடிச்சாதான் கல்பனாமா நம்ம வழிக்கு வருவாங்க. என்ன கௌதம், ரொம்ப ஹாப்பியா இருக்க போல? பின்ன இருக்காதா? எங்க அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிருக்குல்ல, அதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். சொல்ல போனா இந்த உலகத்திலே இப்ப ஹாப்பியா இருக்க ஆள் நான் தான். இந்த ஹாப்பினஸ்க்கு நான் தான் காரணம். என்ன மறந்துடாத கௌதம். அஃப்கோர்ஸ். உன்னை எப்படி நான் மறப்பேன்? கௌதம், நீ உன் அண்ணன் கல்யாணத்தை பார்த்து ஹாப்பி ஆயிட்ட. உன் அண்ணன் உன் கல்யாணத்தை பார்த்து ஹாப்பி ஆக வேண்டாமா? நாளைக்கு நீ எங்க வீட்டுக்கு வா. எங்க அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி உன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. நான் உன் வீட்டுக்கு வர்றதுல பிரச்சனை இல்ல. ஆனா உங்க அம்மா நம்ம கல்யாணத்தை பத்தி என்கிட்ட டிஸ்கஸ் பண்றது வேஸ்ட். லவ் பண்றது வேணா நாம முடிவெடுக்கலாம். ஆனா கல்யாணம் நம்ம அப்பா அம்மா தான் முடிவெடுக்கணும். அதனால உங்க அம்மாவை என்கிட்ட பேச சொல்லாம எங்க அம்மா கிட்ட நேரடியா பேச சொல்லு. அவங்க சம்மதிச்சா நம்ம கல்யாணம் நடக்கும். என்ன கௌதம் இப்படி கலண்டுக்கிற? எங்க அம்மா எப்படி அவங்களா வந்து உங்க அம்மா கிட்ட கல்யாணத்தை பத்தி பேசுவாங்க? நீயே உங்க அம்மா கிட்ட போய் நான் பூமிகாவை லவ் பண்றேன் அப்படி இப்படின்னு எதையாவது சொல்லி ஆரம்பிச்சாதானே எங்க அம்மா வந்து பேச முடியும். சரி, ஓகே. நாளைக்கே எங்க அம்மா கிட்ட நம்ம லவ் பத்தி பேசிட்டு உங்ககிட்ட சொல்றேன். ஓகேவா? ஹாப்பி தானே? ஏமா திட்டுற? பின்ன உன்னை திட்டாம என்ன கொஞ்சுவாங்களா? அந்த கிறுக்கனுக்கு கடைசி வரை கல்யாணமே ஆகாது. அவன் பங்கு சொத்தும் கடைசியில உனக்கும் உன் புருஷனுக்கு தான் வரும் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த கிறுக்கனுக்கு வேற இப்ப கல்யாணம் ஆயிடுச்சு. இனி கல்பனா அம்மா குடும்ப சொத்தையெல்லாம் நாம அடையணும்னா மாதவனுக்கும் ஸ்வேதாவுக்கும் வாரிசு இருக்க கூடாது. கல்பனா அம்மா குடும்பத்துக்கு வாரிசுன்னு ஒண்ணு பிறந்தா அது ஒண்ணும் உனக்கு பிறக்கணும், இல்ல கௌதம்க்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணம் பண்ணி ஸ்ருதிக்கு தாண்டி பிறக்கணும். அப்பதாண்டி நம்ம நினைச்சது நடக்கும். அத நல்லா நீ மனசுல வச்சுக்கோ. சரிம்மா. சரி, மாதவன் ஸ்வேதாக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காம இருக்க நீ என்ன பண்ண போற? தெரியலம்மா, இனிமேதான் யோசிக்கணும். நீ யோசிச்சது போதும். நான் சொல்றது அப்படியே செய். புரிஞ்சுதா? ஓகேம்மா, அப்படியே பண்ணிடுறேன்.
வாங்க வாங்க. ஸ்வேதா, இந்த 2 குத்து விளக்கும் என் மாமியார் எனக்கு கொடுத்தது. அவங்க என்கிட்ட கொடுக்கும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ஓ மருமகளும் இந்த குத்து விளக்குல தான் தீபம் ஏத்தணும்னு சொல்லி கொடுத்தாங்க. ராகினி கல்யாணம் பண்ணி வரும்போது இந்த விளக்குல தீபம் ஏத்தல. நான் ஒரு புது விளக்கு தான் வாங்கி கொடுத்தேன். மூத்த மருமக எனக்கு கூட குத்துவிளக்க கொடுக்காம இவளுக்கு கொடுக்கறீங்களா? இந்த குத்துவிளக்க எப்படி என் கைக்கு கொண்டு வரதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஸ்வேதா, எனக்கு அடுத்து இந்த வீட்டு மருமகளா இந்த விளக்கை ஏத்து. இந்தா. என்ன யோசிச்சுட்டு இருக்க? புடி, ஏத்து. கடவுளே, எனக்கு இந்த வீட்டை விட்டு போகணும்னு தோணுது. ஆனா அத்தை என்ன இந்த வீட்டு மருமகளா விளக்கேத்த சொல்றாங்க. நீதான் இதுக்கு ஒரு முடிவு சொல்லணும். விளக்கேத்து. பொண்டாட்டி விளக்கு ஏத்து. இங்க வா. அத்தை வேண்டாம் அத்தை. பரவாயில்ல, வெறும் கழுத்தா இருக்குல்ல, இத போட்டுட்டு போ. இந்தா. நேத்து வந்த பிச்சைக்காரிக்கு வாழ்க்கைய பாரு. ச்சே. இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்க. சரி, 2 பேரும் பத்திரமா போயிட்டு வாங்க. ஓகே, போயிட்டு வாங்க. பொண்டாட்டி போலாம். பத்திரம். சரி. ஒரு அப்பாவி மனுஷனை போட்டு இத்தனை பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்க. இவன் நாங்க கஞ்சா வித்துட்டு இருக்கும்போது போலீஸ்ட மாட்டி விட்டான். அதனால அடிச்சுட்டு இருக்கோம். ஒழுங்கா போயிடு,
இல்ல பொண்டாட்டி பொண்டாட்டி காப்பாத்து. பொண்டாட்டியா? ஹேய், இந்த கிறுக்கனுக்கு பொண்டாட்டி வேற இருக்கா? இந்த கிறுக்கனை கல்யாணம் பண்ணி நீ என்ன பண்ண போற? ஒழுங்கா போயிடு, இல்ல இவன் கூட சேர்த்து நீ அடிப்படி சாக போற. ஏய் போறா. அவர் மேல உன் கை பட்டுச்சு, நீ உயிரோட வீடு போய் சேர மாட்ட. பாருடா, புருஷன் அடிச்சா பொண்டாட்டிக்கு வர்ற கோவத்தை. என்ன, உன் புருஷன் மேல தானே கை வைக்க கூடாது, ஓ மேல கை வைக்கலாம்ல? வெயிடா பாப்போம். என்னது ஹைட்டா பாப்போமா? வெயிடா வச்சு பாரு. ஐயோ அம்மா விடுமா, ஐயோ அம்மா வலிக்குதுமா வலிக்குதுமா விடுமா, ஐயோ அம்மா விடுமா, வலிக்குதுமா வலிக்குதுமா விடுமா, அம்மா ஐயோ அம்மா விட்டுருமா, அம்மா வலிக்குதுமா விட்டுருமா. சரி, நீங்க கார்ல ஏறுங்க. என்ன விட்டு போகாத பொண்டாட்டி. நீயும் என் கூட வீட்டுக்கு வா. என்ன விட்டு போகாத பொண்டாட்டி. நீ இல்லாம நான் இருக்க மாட்டேன் பொண்டாட்டி. என்னை விட்டு போயிடாத. நம்ம வீட்டுக்கு போவோம். சரி போலாம். ஒரு நிமிஷம். உன் மேல கை வச்சாங்கல்ல, அதான் அடிச்சேன். மேடி, யார் உன்னை அடிச்சது சொல்லி தொலை.
பேரும் ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னதான் நடந்துச்சு சொல்லி தொலைங்களேன். பொண்டாட்டிய தொட்டான், அடிச்சேன். மாதவன் அடிச்சானா? என்ன சொல்றான்? ஸ்வேதா, என் பையன் என்ன சொல்லிட்டு போறான்? உண்மையாவே உனக்காக அவன் சண்டை போட்டானா? இந்தாங்க மேடி. என் மேல யாராவது கைய வச்சாங்கன்னா அவங்க கைய உடைச்சிருங்க. அத்தை, என்னத்த நீங்க? இவளால உங்க புள்ள சண்டை போட்டு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். நீங்க கோவப்படாம சந்தோஷப்பட்டு இருக்கீங்க. ராகினி, மாதவன் தான் பொண்டாட்டிக்காக சண்டை போட்டிருக்கான். தான் பொண்டாட்டிய அடுத்தவன் தொட்டதுக்காக சண்டை போட்டிருக்கான். என் பையன் முழு மனுஷன் ஆயிட்டான். கல்யாணம் ஆன ஒரே நாள்லயே மாதவன் கிட்ட இவ்ளோ மாற்றம் வந்திருக்கு. இது வரைக்கும் சண்டைக்கு போகாதவ இன்னைக்கு தான் பொண்டாட்டிக்காக சண்டைக்கு போயிருக்கான். அப்போ ஸ்வேதா, ஓ, நேத்திக்கு நடந்த விஷயம் தெரியுமா? தெரியும், கேள்விப்பட்டோம். மாப்பிளைக்கு இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்ல, பெரிய காயெல்லாம் ஒண்ணும் இல்ல. நேத்து அவங்களா கிளம்பி உங்க வீட்டுக்கு வந்ததுனாலதான் அப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு இன்னைக்கு நீங்களே மறு வீட்டுக்கு அழைக்க வந்திருக்கீங்களா? நாங்க நினைக்காததெல்லாம் இந்த அம்மா கற்பனை பண்ணி சொல்றாங்களே. நாங்க பூமிகா கௌதம் கல்யாணத்தை பத்தி பேச வந்தா இவங்க ஸ்வேதாவை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக வந்ததா சொல்றாங்க. என்ன யோசிக்கிறீங்க? நீங்க ஸ்வேதாவை மறு வீட்டுக்கு கூட்டிட்டு போக தானே வந்திருக்கீங்க? ஆமா ஆமா, அதுக்குதான் வந்திருக்கோம். இல்லாத ஆமாமா, இருங்க அவளை கூப்பிடுறேன். ஸ்வேதா, ஸ்வேதா வரேன். இங்க வாமா, வா வா. யார் வந்திருக்காங்க பாரு. ஸ்வேதா, உன்னை பிரிஞ்சு ஒரு ராத்திரி தான் இருந்தோம். ஆனா எங்களுக்கு ஒரு யுகம் போன மாதிரி இருந்தது. நம்ம வீட்ல எங்க பார்த்தாலும் நீதான் தெரியற. நினைப்பதா உன்னை நல்ல இடத்துல கட்டி கொடுத்ததுனால கொஞ்சம் நிம்மதியா இருந்தோம். இல்லன்னா அவ்வளவுதான். மேடி, உங்களுக்காக நாங்க நிறைய ஐட்டம் பார்த்து பார்த்து பண்ணிருக்கோம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அத திரும்ப கேட்டு வாங்கிக்கோங்க. வெயிட், நான் டேஸ்ட் பண்றேன். நாட் குட், ரிஜெக்ட். ஐயோ, வெரி பேட். முட்டையில என்னடா டேஸ்ட்? என்ன பாட்டி, இவன் டேஸ்ட் பாக்குறேன்னு எல்லா ஐட்டத்தையும் எச்சி பண்ணி அப்படியே வச்சிடறான். அவ்வளவும் வேஸ்டா? ஐயே, This item, okay.
பாட்டி ம், இவன் கொஞ்சம் டீசெண்டா சாப்பிட மாட்டானா? சொன்னா மட்டும் இந்த கிறுக்கன் கேட்கவா போறான்? விடு பாத்துக்கலாம். சாப்பிடு. ஸ்வேதா, உங்க அத்தை தான் போன் பண்றாங்க. நான் போய் பேசிட்டு வரேன். நீ மாதவனை நல்லா கவனிச்சுக்க. சம்பந்தி, நீங்க எதுக்கு போன் பண்ணீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். மாப்பிள்ளைய நல்லா பாத்துக்க சொல்லிதானே. அதெல்லாம் நீங்க கவலைப்படாதீங்க. நாங்க மாதவனை நல்லபடியா கவனிச்சுக்கிறோம். நான் அதுக்காக ஃபோன் பண்ணல. நீங்க மேடிய நல்லா பாத்துப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் ஃபோன் பண்ணதுக்கான காரணமே வேற. வேற என்ன காரணம் சம்பந்தி? மேடிக்கு ட்ரைனிங் கொடுக்க ஒரு டீச்சர் இருக்காங்க. அவங்க பேரு ராசாத்தி. அவங்களால மேடி கல்யாணத்துக்கு வர முடியல. அதனால மேடிய ஸ்வேதாவையும் பார்த்து அவங்களுக்கு வாழ்த்து சொல்றதுக்காக உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. ஸ்வேதா, நல்லா கவனிச்சுக்கோ. இத வந்துடுறோம். என்னம்மா சொல்ற? ராசாத்தி அம்மா இங்க வராங்களா? ஆமாண்டி, அதத்தானே இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க. ஐயோ, இப்ப என்னத்த பண்றது? யோசிக்கலாம் இரு. அம்மா, பேசாம நம்ம வீட்டுக்கு வெளியே பூட்டிட்டு நம்ம எல்லாம் உள்ள இருந்துடலாமா? ராசாத்தி அம்மா வந்து பாத்துட்டு வீடு பூட்டி இருக்குன்னு நினைச்சிட்டு போயிடுவாங்க. நல்ல யோசனைதான். வாங்க போய் முதல்ல வீட்டை ஆமா, வாங்க. வாங்க. ஐயோ, என்னாச்சு? என்னாச்சு? அத்தை, ராசாத்தி வந்துட்டாங்க. போச்சு, நாம தூண்டில மாட்டின மீன் மாதிரி நல்லா வசமா சிக்கிட்டோம். ஐயோ, என்ன பண்றது? ஷோ. ராசாத்தி வந்து ஸ்வேதாவையும் நம்ம எல்லாரையும் பார்க்க போறா. ஸ்வேதாவை இத்தனை வருஷம் கடத்தி ராசாத்தி கிட்ட இருந்து பிரிச்சு வச்சது நாம தான் தெரிஞ்ச உடனே அடுத்த நிமிஷமே நம்மள ஜெயில வைக்க போறா. பூமிகா வாழ்க்கை, நம்ம வாழ்க்கை எல்லாம் மொத்தமா முடிய போகுது. அத்தை, என்னத்த பண்றது? ஏய், புலம்பாம கொஞ்சம் சும்மா இருக்கியா? என்ன யோசிக்க விடு. முதல்ல இங்க இருந்து வாங்க. வாங்க. மாதவன் ட்ரீட்மெண்ட்டுக்காக நீங்க 2 பேரும் வருவீங்கன்னு கல்பனாமா சொன்னாங்க. அது கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஹஸ்பண்ட ப்ராப்ளத்துல இருந்து வெளியில கொண்டு வர ஒய்ஃபால தான் முடியும். மேடி, மாதவன் அவர் பெட்ல அவர் அறியாமலேயே பாத்ரூம் போறதான பிரச்சனை.
மேடி அமைதியா உட்காருங்க. ஆமா டாக்டர். ஆம், இந்த வயசுல ஒருத்தர் பெட்ல பாத்ரூம் போறாருன்னா அவர் உடம்புல என்ன பிரச்சனை இருக்கு அதை சரி பண்ணணும்னு நினைக்காம கிண்டல் பண்றாங்க. அதனால இவர் மனசளவுல ரொம்ப பாதிக்கப்படுறாரு. அதான் நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். ஆம் டாக்டர், நீங்க தான் இவரை சரி பண்ணணும். மேடி எஸ் டாக்டர். ஒரு நிமிஷம் இப்படி பக்கத்துல வந்து உட்காருங்க. போங்க. வாங்க. உட்காருங்க. நாக்க காட்டுங்க. வாயை நல்லா ஆன்னு தருங்க. மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. பல்ஸ் எல்லாம் சரியாதான் இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்ல. மாதவன் ஹெல்த் வைஸா ஓகே தான். டாக்டர், நீங்க சொன்னது கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இவரு பாத்ரூம் போற பிரச்சனை எப்ப சரியாகும்? அது பிராக்டிஸ்ல தான் கொஞ்சம் கொஞ்சமா மாறும். ஃபர்ஸ்ட் இவருக்கு நைட் 7 மணிக்கு முன்னாடியே டின்னர் வாட்டர்லாம் முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் குடிக்க தண்ணி குடுக்காதீங்க. தூங்குறதுக்கு முன்னாடி கம்பல்சரி பாத்ரூம் போயிட்டு வந்து தூங்க சொல்லுங்க. கொஞ்ச நாள் அந்த ப்ராப்ளம் தானா சரியாயிடும். ஓகே டாக்டர், நீங்க சொன்னதெல்லாம் நான் பண்றேன். ஆம், இவரு எப்போ மத்தவங்க மாதிரி சாதாரண மனுஷனாவாரு? மேடிக்கு ஐக்யூ நல்லாதான் இருக்கு. இவர் மாதிரி இருக்கிற பேஷண்ட்ஸ் ரொம்ப மோசமா இருப்பாங்க. நாக்க காட்ட சொன்னா மூக்க காட்டுவாங்க. நாம சொல்றது எதையுமே அவங்களால புரிஞ்சுக்க முடியாது. ஆனா மாதவன் அப்படி இல்ல. நாம சொல்றத நல்லா புரிஞ்சுக்கிறாரு. அதுக்கேத்த மாதிரி பிஹேவ் பண்றாரு. அண்ணா, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்கண்ணா. சரிம்மா. அண்ணா, கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. இவங்க மட்டும் எனக்கு அம்மாவா இருந்துட்டாங்கன்னா போதும். நான் அனாதை இல்லைன்னு ஆயிடும். என் வாழ்க்கையில இழந்ததெல்லாம் எனக்கு திரும்ப கிடைச்சிரும். அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போய் அந்த ஆட்டோவை பிடிங்கண்ணா. போறோம்மா. அம்மா, என்ன பூமிகா? கல்பனா ஆண்டி கிட்ட நீ போய் பேசுறது ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா? கன்ஃபார்மா ஒர்க் அவுட் ஆகும். பாப்போம். நீ எதுக்கும் கவலைப்படாத. நானும் பாட்டியும் சேர்ந்து ஏதாவது கோல்மால் பண்ணி ஸ்வேதா கல்யாணத்தை முடிச்சா மாதிரி உன் கல்யாணத்தையே கண்டிப்பா முடிச்சிருவோம். நீ கவலைப்படாத. நான் உன்னதாமா நம்பி இருக்கேன். ஒன்னும் பிரச்சனை இல்ல, எல்லாம் நல்லபடியா முடியும். எனக்கு இப்ப இருக்க பயம் எல்லாம் எப்ப ராசாத்தியும் ஸ்வேதாவும் மீட் பண்ணிப்பாங்களோன்னுதான். ஏமா அப்படி சொல்ற? ராசாத்தி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போனதுல இருந்து எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. அவங்க 2 பேர் மட்டும் மீட் பண்ணிட்டாங்கன்னு வை, அதுக்கப்புறம் தான் உண்மையான பிரச்சனையே ஆரம்பிக்கும். ராசாத்தியும் ஸ்வேதாவும் மீட் பண்றதுக்கு முன்னாடி உனக்கும் கௌதமுக்கும் கல்யாணத்தை எப்படியாவது முடிச்சிட்டா போதும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல. அண்ணா, கொஞ்சம் சீக்கிரமா போய் அந்த ஆட்டோவை பிடிங்கண்ணா. போறோம்மா. அண்ணா, என்னாச்சுண்ணா? என்னன்னு தெரியலம்மா.
ஸ்வேதா அதெல்லாம் வேண்டாமா. துஷ்டரை கண்டா தூர விலகணும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நாம உங்க அம்மா விட்டு ஒதுங்கியே இருப்போம். அதுதான் நமக்கு நல்லது. நான் ஏன் சொல்றேன்னா, உங்க அம்மாவை பார்த்து நீ ஏதாவது கேள்வி கேட்க போய் அவ கோவத்துல உன் வாழ்க்கை அழிக்க கல்பனா அம்மா கிட்ட வந்து இல்லாத பொல்லாத சொல்லி உன் வாழ்க்கை அழிச்சிட்டா, ஐயோ காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு உன்னையும் மாதவனையும் பிரிச்சுட்டா என்னமா பண்றது? ஐயோ என்னால நினைச்சு பார்க்கவே முடியல. வேண்டாமா ஸ்வேதா, நீ அவளை பார்த்தனா தள்ளியே இரு. அதுதான் நமக்கு நல்லது. அதனால நீ உங்க அம்மாவை பார்த்தா அவகிட்ட பேசாத, விலகி போயிடு. அவளா வந்து பேசினா கூட நீங்க யாரு, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடு. அவ்வளவு ஏன், அம்மான்னு ஒருத்தி உனக்கு இருக்கிறதே நீ மறந்துரு. அதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ஸ்வேதா. நீங்க சொன்னா சரிதான் பாட்டி. நான் இனிமே என் அம்மா மூஞ்சில முழிக்கவே மாட்டேன். அவங்களே என்கிட்ட வந்து பேசினா கூட நான் திரும்ப பேச மாட்டேன். அவ்வளவுதான் ஸ்வேதா, இப்படிதான் வைராக்கியமா இருக்கணும். அப்பதான் உன்னை வளர்த்த எனக்கு பெருமை. இனி உன் வேலை எல்லாம் பூமிகா கௌதம் கல்யாணத்தை நடத்தி வைக்கிறது மட்டும்தான். ஏன் சொல்றேன்னா, என்னோட 2 பொண்ணுங்களும் ஒன்னா ஒரே வீட்ல சந்தோஷமா வாழணும். அதான் என் ஆசை. எனக்கு அது போதும். அந்த சந்தோஷத்திலேயே என் கடைசி வாழ்க்கையை நான் தள்ளிடுவேன்.